ஹாய் ஹலோ வெல்கம் டு பிருந்தாஸ் டைலரிங். நம்ம போன தடவை பட்டி எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து என்னென்னா கழுத்து பீஸு, இப்போ பேக் சைடில் இருக்க கழுத்து நம்ம வெட்டுறோம்ல கழுத்து பீஸு, அந்த பீஸ் இதுக்கு கொக்கி பட்டி நூல் பட்டி வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இது எக்ஸஸாக தான் இருக்கும், ஹைட்டாக வரும். ஒரு சில இதுக்கு அப்படி வரல அப்படின்னா ஜாயின் போட்டுக்கலாம். ஏன்னா துணி வந்து ஒரு சிலர் வந்து நிறையா கொடுப்பாங்க, ஒரு சிலர் கம்மியாக கொடுப்பாங்க. நாங்கள் வந்து பேக்கில் இருக்க பீஸை தான் நாங்கள் எடுத்துப்போம். பேக்கில் இருக்க பீஸ் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இந்த தையல் கொஞ்சம் காட்டினா பரவாயில்ல. இப்போ இதில் 1/4 இன்ச்சு தையல் போட்டாங்க, இதுலேயும் 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ரண்ட் சைடு துணி வைக்கணும், இது வந்து பேக் சைடில் துணி வைக்கணும். இப்படி அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஞாபகமாக இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, இந்த பீஸ் பேக் சைட்லேருந்து திருப்புற பீஸ் வந்து கீழே அப்படி மடிச்சுக்கணும். இந்த பீஸை வந்து பெருசாக இருக்குல்ல, இந்த பீஸை இப்படி ரெண்டாக மடித்து கரெக்டாக அந்த 3/4 இன்ச்சுக்கு கொண்டு வந்துடணும். கரெக்டாக அந்த 3/4 இன்ச்சுக்கு கொண்டு வந்துடணும். இப்படி கொண்டு வந்து இப்படி அடிச்சிங்க அப்படின்னா இதுதான் நூல் பட்டி. ஓகேவா? இதுதான் நூல் பட்டி. கரெக்டாக இதில் வச்சு கரெக்டாக ஃபினிஷிங்காக அடிக்கணும். இந்த தையல் இந்த போட்ட தையல் மேலேயே இந்த இடம் உட்காந்துருக்கணும், அப்படி அடிக்கணும். இது மாதிரி தைச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், மைண்ட்லேயும் சீக்கிரம் வச்சுக்கலாம். இது வந்து நூல் பட்டிக்கு இது நான் சொல்லியிருக்கேன். இது வந்து கொக்கி பட்டிக்கு வந்து 1/4 இன்ச்சு வெளிப்பக்கமாக அந்த துணியை நம்ம 1/4 இன்ச்சு வச்சு தைச்சிருக்கோம். இப்போ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அழகாக இந்த 3/4 இன்ச்சுக்கு இந்த சைஸுக்கு எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு இதில் ஒரு தையல் போடணும். தையல் போட்டுட்டு மீதி இருக்க பிசுறு வந்து இவ்வளோ வேஸ்ட்டாக இருக்கும், அந்த பிசுரை வந்து தட்டி விட்டுறணும். வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமே வெட்டி விட்டோன்னா அது ஃபினிஷிங்காக வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி மடித்து அடிக்கணும். இது வந்து மடித்தோன்னா நான் காட்டுறேன். இது வந்து தையல் போட்டு அதை கட்டிங் பண்ணும் போது நான் அதை காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இது ஃபினிஷிங்காக வரும். ஓகே, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.